சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிட்டையர் ஆக போகிறாரு. இந்த செய்தி தான் இணையத்தில் பெரும் சோகமான செய்தியாக ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பல வருடங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் நடிப்பதன் மூலமாக ரசிகர்களை மகிழ்வித்து கொண்டு வந்தார். இப்போ வரைக்கும் தலைவர் 175 இந்த படம் தான் தலைவரோட லாஸ்ட் படம் என சொல்லப்பட்டு வருது. இந்த தலைவர் 175 படத்தோட ரஜினிகாந்த் நடிப்புக்கு முழுக்கு போற்றுவார் எனவும், அதனால் இனி ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்பே இல்லை எனவும் இணையத்தில் தொடர்ந்து செய்திகள் வெளியாகியிருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் ரசிகர்களோ தலைவர் தொடர்ந்து படம் நடிக்கணும், வித்தியாசமான இயக்குநர்களோடு சேர்ந்து வித்தியாசமான கதைகளில் ரஜினி படம் பண்ணணும் எனக்கு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ரஜினிகாந்தோடைய உடல்நிலை நாளுக்கு நாள் அது ஒத்துழைக்காததுனால அவர் படத்தில் நடிப்பதை நிறுத்த போகிறார் என அன்அஃபிஷியலாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக தர்மன் படத்துடைய ஷூட்டிங்லேயும் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தலைவர் 174 படத்தையும் நெல்சன் தான் எடுக்கிறாரு. ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து தலைவர் 175 ராஜமௌலி எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்க ஏறக்குறைய பார்த்திங்கன்னா தன்னுடைய கெரியரோட எண்டுக்கு வந்துட்டாங்க. அஜித் ஒரு பக்கம் ரேசிங்கில் பிஸியாக போயிட்டார், படங்கள் நடிப்பதை நிறுத்திட்டார். விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார், படங்கள் இனி நடிக்க மாட்டார். கமல்ஹாசன் 1-2 படங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு, ஆனாலும் படங்கள் நடிக்கிறதுல அவ்வளவா விருப்பம் இல்லை. அரசியலில் தன்னுடைய பங்கை செலுத்திட்டு வராரு. ரஜினிகாந்த் அரசியலில் வருவன்னு சொல்லியிருந்தார், ஆனால் அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கொரோனா டைமில் அவரால் அரசியலில் வர முடியலை. அதை தொடர்ந்து இப்போ அவருமே சினிமாவோட எண்டுக்கு வந்துட்டார். இப்படி ஒரு சகாப்தமே முடியும் நிலைமைக்கு வந்துடுச்சு. இதனால் கடைசி படம் ராஜமௌலி கூட இருந்தால் எமோஷ்னலாக மக்களுக்கு பிடிக்கும் வண்ணமாக ஒரு படமாக இருக்கும் எனவும், மேலும் ராஜமௌலிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரஜினி முடிவு பண்ணியிருக்காராம். ஏனென்றால் ராஜமௌலி பல வருடங்களாக ரஜினிக்குடைய கால்ஷீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்போ வாரணாசி படத்தில் பிஸியாக இருக்கும் ராஜமௌலி இன்னும் ஒரு வருடத்தில் அந்த வாரணாசி படத்தை முடித்து கொண்டு ரஜினியோட படத்தை ஆரம்பிப்பார் என சொல்லப்படுகிறது. ரஜினியோட கடைசி படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் என்பதற்காக தான் ராஜமௌலியை தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் அனைத்திலும் நடித்து முடித்து அவர் ரிட்டையர் ஆகி அவர் சினிமாவை விட்டு விலகி சென்றாலும் சினிமா அவரை என்றும் விடாது என்பதுதான் உண்மை.